ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க குக்கிங் வித் ஜோதி தமிழ் ஜோதி. முதல்ல எல்லாருக்குமே ரொம்பவே சாரி, ஏன்னா வீடியோ போட்டு 3-4 நாள் கிட்ட ஆகுது. ரெண்டாவது எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்யூ. ரெசிபி போட்ட உடனே ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்றீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்யூ. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நல்ல சாஃப்டான கேக் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கேக் நல்லா சாஃப்டா வரும். நம்ம வீட்லயே ஈஸியான மெத்தட்ல செய்ய போறோம். அதனால நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ கேக் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம கேக் மிக்சர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். மஞ்சக்கரு வெள்ளைக்கரு ரெண்டுமே சேர்த்தே இந்த முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இதே கப்பில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன். அதில் 3/4 கப் சர்க்கரையே சேர்த்துருக்கேன். நீங்கள் ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா 1 கப் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1/4 கப் வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயிலை சேர்த்துருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வெண்ணெயை சேர்த்துக்கிறேன். நல்லா ஃபுல்லாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்தாச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரை மூடிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு எடுத்துன்னு வந்துடலாம். இது நல்லா நைஸாக க்ரீம் மாதிரி ஆகிடணும். அந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடணும். நீங்கள் அதை விட அதிகமாக அரைக்க வேணாம், ஏன்னா நம்ம கேக் ரொம்பவே ஹார்டாகிடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் நம்ம பிளெண்ட் பண்ணாலே போதும். இப்போ நான் பிளெண்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக இருக்கும்போது தான் நமக்கு கேக் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். இது மைதா மாவை சலிச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ 1 கப் அளவுக்கு மைதா மாவை சேர்த்துருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரை சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா வேறு, பேக்கிங் பவுடர் வேறு, ரெண்டுமே 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். அந்த கப்பையெல்லாம் இருந்தால் நல்லா சலிக்கும் போதே வந்துடும். இப்போ நல்லா நம்ம சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவை நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கேக் மிக்ஸில் நம்ம சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த கேக் மிக்ஸரை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ரொம்ப அழுத்தி எல்லாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1 ஃபோல்டிங் மெத்தடில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த சைடில் அந்த சைடில் நீங்கள் மாற்றி மாற்றி கலந்து விடக்கூடாது. கேக் ரொம்பவே ஹார்டாகிடும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் 1 ஃபோல்டு மெத்தடில் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியுது இல்லையா, நல்லா திக்காக இருக்குதுன்னு. இப்போ இதில் நான் 1/4 கப் பால் சேர்த்துருக்குறேன். 1/4 கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு 1/4 கப் பால் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் கூட ஆட் பண்ணி நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பார்க்கும்போதே தெரியுது இல்லையா, நல்லா க்ரீம் மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் தான் அந்த கேக் நல்லா கரெக்டாக வெந்து வரும். இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு கேக் பேன் எடுத்து வச்சுக்கலாம். அதில் நம்ம பட்டரை தடவிக்கலாம். கையில் கொஞ்சமாக பட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா ஈவனாக இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு அதில் சேர்த்துட்டு நல்லா இந்த பேனில் நல்லா டஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா இப்போ இந்த மைதா மாவை நம்ம பேனில் நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கலந்து வச்ச இந்த கேக் மிக்சரை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கேக் மாவை நம்ம இதில் சேர்த்த உடனே கொஞ்சம் லைட்டாக டேப் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அதில் இருக்கிற ஹேர் பபிள்ஸ் எல்லாம் வெளியில் ரிலீஸ் ஆகும். இப்போது கேக் பேன் ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம ஒரு அடுப்பு மேலே நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஒரு கடாயை சூடுபடுத்தி வச்சுருக்கேன். இப்போ அந்த கடாய் நல்லா ஹீட்டாக இருக்குது. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ இந்த கடாயில் நம்ம ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஒன்று போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட ஸ்டாண்ட் இல்லைன்னா வேறு எதனா ஒரு சின்ன தட்டு மாதிரி கூட நீங்கள் இதில் கவுத்துக்கலாம். இல்லை டபரா மாதிரி எதனா இருந்தால் கூட நீங்கள் அதை வச்சு கவுத்துக்கலாம். இப்போது கேக் பேனை நான் கடாயில் வைக்க போகிறேன். நீங்கள் பார்த்து பொறுமையாக வச்சுக்கோங்க. இப்போ ரொம்பவே சூடாக இருக்கும். இப்போ நம்ம மூடி ஒரு 30 நிமிஷம் நல்லா சிம்மில் தான் இருக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் பண்ணிடவே கூடாது. ஒரு 30 நிமிஷம் மட்டும் நம்ம முதல்ல வச்சு பார்க்கலாம். உங்களுக்கு நல்லா ப்ரௌனாக வேணும்னா ஒரு 35 நிமிஷம் கூட நீங்கள் வச்சுக்கலாம்.
இல்லைன்னா ஒரு 30 நிமிஷம் வச்சாலே ரொம்பவே வந்து போதுமானது. கரெக்டாக வந்து செட் ஆகிருக்கும். நீங்கள் வந்து ஒரு குச்சி எடுத்து குத்தி பாருங்கள். அது வேகலைன்னா ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக கூட வச்சுக்கலாம். இப்போ கேக் ரெடி ஆகிடுச்சான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து கொஞ்சம் வந்து ப்ரௌனாக வேணும். அதனால் நான் ஒரு 35 நிமிஷம் வந்து நான் வந்து வச்சுருக்கேன். நல்லா ப்ரௌனாக இருக்குதுன்னு பாருங்கள். கேக் நல்லா வெந்திருக்கு, நம்ம பார்க்கும்போதே தெரியுது. இருந்தாலும் நம்ம ஒரு குச்சியை வந்து நடுவில் வந்து குத்தி பார்க்கலாம். அது வெந்திருந்தால் அந்த குச்சியில் வந்து ஒட்டாமல் வந்திருக்கும். வேகலைன்னா அந்த குச்சியில் வந்து மாவு மாதிரி மட்டும் ஒட்டிருக்கும். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுதுங்களா, நல்லா வந்து குச்சியில் வந்து ஒட்டாமல் வந்திருக்குன்னு. இப்போ ஒரு மணி நேரத்துக்கு இதை நம்ம அப்படியே வந்து ஆற வச்சிடலாம். நல்லா வந்து முழுசாக வந்து ஆறி வரணும். அப்போ தான் நம்ம வந்து கேக் வந்து கட் பண்ணணும். இல்லைன்னா கேக் வந்து பிச்சின்னு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் இது நல்லா வந்து ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போது கேக் வந்து நல்லா ஆறி இருக்குன்னு பாருங்கள். நல்லா சைடில் எல்லாம் அதுவாகவே வந்து நல்லா எடுத்து வரும். இருந்தாலும் நம்ம ஒரு கத்தியை வச்சுட்டு நல்லா ஓரங்களையெல்லாம் வந்து எடுத்து விட்டுக்கலாம். உங்களுக்கு நல்ல கேக் வெள்ளையாக வேணும்னா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வந்து கம்மியாக வந்து வேக வச்சுக்கோங்க. அப்போ நல்லா வந்து ஒயிட்டாக இருக்கும் கேக்கு. இப்போ நம்ம எடுத்து அந்த தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு. இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த விருப்பமான கேக்கில் வந்து ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அந்த விருப்பமான ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கேக் நல்லா வந்து ஸ்பாஞ்சியாக இருக்குது, நல்லா ப்ரௌனாகவும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஈஸியான கேக்கு கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம கடையில் வாங்கினா அதே கேக் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கூட வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டே இருக்காது. நான் சொன்ன மெத்தடில் வந்து நீங்கள் கேக் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே வந்து பர்ஃபெக்டாக வரும். ரொம்ப கஷ்டமே இல்லை. இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. குக்கிங் வித் ஜோதி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல டிஷ்ஷில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.